ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கேட்டதெல்லாம் கொடுக்கறது கற்பக மரம். இதை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதை மாதிரி கற்பக விநாயகர், நம்ம கேட்ட வரங்களை அருளக்கூடிய கற்பக விநாயகர், பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் பற்றி தான் நாம் இந்த விலாகில் பார்க்க போகிறோம். திருச்செந்தூர் முருகன் தரிசனம் முடிச்சுட்டு நேராக பிள்ளையார்பட்டிக்கு தான் கிளம்பி போய்கிட்டு இருக்கோம். பிள்ளையார்பட்டி இங்கேருந்து ஈவினிங் 6:30க்கு ரீச் ஆகிற மாதிரி மேப் காட்டுது. பிள்ளையார்பட்டி நம்ம எல்லாருக்கும் தெரியும், விநாயகர் டிஃப்ரெண்ட்டாக இருப்பார். பிள்ளையார்பட்டி அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு என்னோடய சின்ன வயசில் எங்கள் வீட்டில் பயங்கர ஒரு பெரிய ஃப்ரேமில் விநாயகர், பிள்ளையார்பட்டி விநாயகர், கற்பக விநாயகர் இருப்பார். அவரை பார்த்து தான் நான் வளர்ந்துருக்கேன். அவர் சின்ன வயசுலேருந்து அந்த உருவங்கள், அதை எப்படி அவர் கையில் அந்த வலது கையில் லிங்கம் வச்சுருப்பார், இடது கை வந்து ஸ்டைலாக ஹிப்பில் இருக்கிற மாதிரி இருக்கும். ப்ளஸ் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவரோட தந்தம் கூட ஒரு சைடு நீளமாகவும் இன்னொரு சைடு வந்து கம்மியாகவும் இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்து நான் சின்ன வயசுலேருந்து எந்த விஷஸ்னாலும் அந்த கற்பக விநாயகர் முன்னாடி சொல்லி 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 பழகிட்டேன். ஆனால் இது நாள் வரைக்கும் அவரை போய் தரிசிக்கிற ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சதே இல்லை. இந்த தடவை திருச்செந்தூர் முடிச்சு வரும்போது என் ஹஸ்பண்ட், நீ கண்டிப்பாக இந்த கோயில் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி என்னை கூட்டிகிட்டு போனார். எனக்கு பிள்ளையார்பட்டி போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னா பயங்கர சந்தோஷமாயிடுச்சுங்க. அப்பா, நம்ம சின்ன வயசுலேருந்து பார்த்த ஒரு இது, எந்த விஷஸ்னாலும் எந்த ஒரு வேண்டுதல்னாலும் நான் ஆல்மோஸ்ட் எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து ஒரு 4-5 வயசுலேருந்து அவரை பார்த்தே நான் வளர்ந்துருக்கிறேன். எங்கள் அம்மா வீட்டில் இன்னமும் அந்த பெரிய ஃபோட்டோ உண்டு. அவரை நேரில் தரிசிக்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு குஷியில் வேறு எதை பற்றி நான் நிறைய பிளான்ஸ் வச்சுருந்தேன். அங்கே போகணும், இந்த இதுக்கு போகணும், இந்த ஷாப்பிங் போகணுன்னு. அது எல்லாத்தையும் ஓரம் கட்டியாச்சு. சரி, பிள்ளையார்பட்டியை ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். அதுக்கான ஆப்ஷன் எனக்கு இன்றைக்கி இந்த வயசில் தான் கிடைக்கணுன்றது அனுகூலம் இருக்குது அப்படிங்கிறத நினைக்கும் போதே பிளெஸ்ஸிங்காக இருக்குது. அது போகக்கூடிய வழியை பார்த்திங்கன்னா ரொம்ப 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 ரம்மியமாக இருக்குங்க. ஃபுல்லாக இயற்கை சூழல் அமைஞ்ச ஒரு ஊரை நோக்கி தான் இந்த வழி போகுது. பார்த்திங்கன்னா இங்கே நிறைய சன்ஃப்ளவர்ஸ் பிளான்ஸ் எல்லாம் இருந்தது. என் குழந்தைங்களுக்கு அது சன்ஃப்ளவர் அப்படிங்கிறதே தெரியல. எனக்கு சிரிப்பு தான் வந்தது. அந்த சன்ஃப்ளவரை காட்டும்போது, என்னம்மா இதுதான் சன்ஃப்ளவரா, இது என்ன பண்ணும் அப்படின்னாங்க. சன் இருக்கும்போது நேராக நிற்குமா, அதுக்கப்புறம் வந்து சன் போக போக அது வந்து சாஞ்சிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்கிறதுலாம் அவங்க ரொம்ப ஆச்சரியத்தோட குழந்தைங்க பார்த்தாங்க. ஸோ அவங்க இன்றைக்கி காலகட்டத்தில் சிட்டி லைஃப் ஸ்டைலில் குழந்தைங்களுக்கு வில்லேஜ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதே நிறைய இது பண்ண முடியல. அவங்களால இமேஜினேஷனில் இருக்கிறத ஒரு சிலது நேரில் பார்க்குற மாதிரி ஒரு எஃபெக்டில் இருந்தது இந்த ட்ரிப்பு. இறங்கி நின்று ஃபோட்டோ எடுக்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன். அவங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்படியே டிரைவிங் ட்ரிப்பு கண்டினியூ ஆச்சு. வழியில் போகும்போது அப்படியே சிலுசின்னு நல்ல ஒரு மேகமூட்டத்தோட நல்ல ஒரு இந்த மழை சாரல்கள், மழை தூறல்களும் இருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது அந்த காட்சியை பார்க்குறதுக்கு. பார்த்திங்கன்னா இந்த சாலை ஓரத்தில் வந்து நிறைய கரும்பு தோப்புகள், கரும்பு தோட்டம்னு சொல்லுவோமா எனக்கு தெரியல, கரும்பு தோட்டங்கள் இருந்துச்சு. ஃப்ரெஷ்ஷாக கரும்பு, இன்றைக்கி பொங்கல்ன்றனால நல்லா கரும்பு கட்டுக்கட்டாக விற்றுக்கிட்டு இருந்தாங்க. கரும்பை நல்லா கட் பண்ணிவிட்டு நல்லா இருந்தது. ஸோ நாங்களும் வண்டியை ஓரமாக பார்க் பண்ணிவிட்டு ஒரு கிளிப்பை இங்கே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன கிளிப் எடுத்தோம். பாப்பாவுக்கு ரொம்ப கரும்பு பிடிக்குன்றனால பாப்பாவுக்கு ஒரு கட்டு கரும்பு வாங்கிட்டோம். 50 ரூபா தான் சொன்னாங்க. அங்கே பெரிய கட்டு, அது நிறைய கரும்பு இருந்தது. பாப்பா இஸ் வெரி ஹாப்பி. பின்னாடி டிக்கியில் போட்டாச்சு. இப்போது மறுபடியும் இயற்கை சூழல் நிறைஞ்ச இந்த இடத்துல அப்படியே எங்களோட பிள்ளையார்பட்டி ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸ்கூல் ஹாலிடேஸு, பசங்களுக்கெலாம் லீவு அப்படிங்கிறனால இந்த ட்ரிப்பை பிளான் பண்ணோம். அன்எக்ஸ்பெக்டடாக தான் பிளான் பண்ணோம். பட் ஒரு விஷயமும் நடக்கிறது, திருச்செந்தூரில் முருகன் தரிசனம், அப்புறம் பிள்ளையார்பட்டி போகிறது, இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பிளெஸ்டாக ஃபீல் பண்ணுற ஒரு தருணமாக எனக்கு தோணுது. அவ்வளோ ஒரு நல்ல ஒரு ரம்யமாகவே போய்கிட்டு இருந்துச்சு. மனசுக்கும் அவ்வளோ ஒரு அமைதியாகவும் நிறைவாகவும் இருக்குங்க. ஃபைனலாக கோயில் இருக்கிற ஏரியாவை ரீச் பண்ணிட்டோங்க. ரொம்ப 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 ரம்யமாக இருக்குது. பாருங்கள், பிள்ளையார்பட்டி பக்கத்தில் வந்துட்டோம். இந்த கோயில் ஆக்சுவலி பல்லவ மன்னர்களால் 1700 ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டப்பட்டதாக சொல்கிறாங்க. இது மலையை குடஞ்சி இந்த கோயிலை கட்டியிருக்காங்க. ரொம்ப பிரம்மாண்டமாக இங்கே விநாயகர் காட்சி அளிக்கிறாரு. வலம்புரி 2 கைகள் உள்ள ஒரு விநாயகரை நீங்கள் இங்கே மட்டும்தான் பார்க்க முடியும். அதே மாதிரி இங்கே நவகிரகங்கள் வந்து 9
ஒன்றா சேர்ந்து இருக்கிற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக போனீங்கன்னா அதை பாருங்கள். ஒரு அந்த பிளானட்டோட பொசிஷன் எப்படி அவங்க சிலை வடிச்சிருக்காங்க அப்படின்ட்டு. இது மெயினாக இந்த பிள்ளையார்பட்டி கோயிலுக்கு நம்ம எதுக்கு போய் வேண்டிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேக ஆரோக்கியம், உடம்பு நல்லா இருக்கணும், இருக்கிற தடைகள்லாம் விலகிறதுக்கும், திருமண தடை விலகிறதுக்கும், புத்திர பாக்கியம் கிடைக்கிறதுக்கும், உத்தியோக பிராப்தம் கிடைக்கிறதுக்கும், சட்ட சிக்கல்கள்லேருந்து விடுபடுறதுக்கும், வியாபார சிக்கல் இல்லை நரம்பு சம்மந்தமாக ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்ததுனாலும் எல்லாத்துக்குமே நீங்கள் இங்கே வழிபட்டிங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இல்லை இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கேயே நிறைய கடைகள் இருக்குது. அங்கே தங்க கவசமான ஒரு விநாயகரோ இல்லை வந்து நம்ம சிலையாலான விநாயகர் படமோ ஏதாவது ஒன்று வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு போய் அங்கே இருக்கிற அர்ச்சகர்கிட்ட கொடுத்து சாமிக்கிட்ட வச்சு அர்ச்சித்து நீங்கள் அதை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து வழிபடுறது ரொம்ப 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 விசேஷம். வருஷத்துக்கு ஒரு முறை இந்த விநாயகரை பார்த்துட்டு வர்றது ரொம்ப சிறப்புங்க. அந்த வருஷமே உங்களுக்கு ஓஹோன்னு இருக்கும். இந்த வருஷம் ஸ்டார்டிங்கில் நாங்கள் எங்களோட இது எல்லாமே ஓஹோன்னு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் இங்கே வந்திருக்கோம். நீங்களும் போய் பாருங்கள். அப்புறம் இங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா 3 முறை ஒரு நாளைக்கு 3 டைம்ஸ் வந்து அபிஷேகம் நடக்குமாம்மா. புக் பண்ணிட்டோன்னா நம்மளை அங்கேயே உட்கார வச்சு அந்த அபிஷேகம் கண்குளிர பார்க்க வச்சு இது பண்ணுவாங்க போல இருக்குது. நாங்கள் இந்த வாட்டி அதை பண்ணலைங்க. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக புக் பண்ணி உட்காந்து விநாயகரோட அபிஷேகங்களை பார்க்கணுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். இதுலேயும் இந்த விபூதி அபிஷேகம் ரொம்ப விசேஷமாக சொல்கிறாங்க. விநாயகர் மேலே அந்த விபூதி அபிஷேகம் பண்ணும்போது விநாயகர் அப்படியே எழுந்து வர மாதிரி ஒரு உணர்வு தெரியும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. நான் நெக்ஸ்ட் டைம் அதை பார்த்தேன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அதை தெரியப்படுத்துகிறேங்க. அப்புறமும் இங்கே மகா கணபதி ஹோமம் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமாக 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி அங்கே இருக்கிற குருக்கள் நம்மக்கிட்ட சொல்கிறாருங்க. சகல செல்வ வளத்தையும் நமக்கு அள்ளி தருவாராம் இந்த கற்பக விநாயகர். போகிறீங்க, உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படின்னா அந்த ஹோமம் மகா கணபதி ஹோமத்துக்கான தேவையான நெய்யோ இல்லை பொருட்களோ எதையோ வாங்கி கொடுங்க. அப்படி இல்லையா அன்னதானத்துக்கு அங்கே தினமும் அன்னதானம் போடுறாங்க. அந்த அன்னதானத்துக்கு உங்களால் முடிஞ்சது அரிசியோ இல்லை பணமாவோ ஏதோ கட்டி பயன்பெறுங்க. அப்படி இல்லையா அங்கே சுற்றி நிறைய மாடு கன்றுகள் வளர்த்துட்ருக்காங்க. அதோட பராமரிப்புக்கு ஏதாவது உணவுக்கு எதுக்காவது என்ன உபயம் பண்ண முடியுமோ அதை உபயம் பண்ணுங்கள். இங்கே ஒரு விசேஷமான ஒரு விஷயம் என்னன்னாங்க, அந்த விபூதி எனக்கு எப்பயுமே கோயிலில் போய் சாமி கும்பிட்டோன்னா அந்த விபூதியை வாயில் போட்டு டேஸ்ட் பண்ணுறது ஒரு பழக்கம் எனக்கு. இங்கே அது வாயில் போட்டால் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு அது வந்து எந்த ஒரு கெமிக்கல்ஸுமே இல்லாத ஒரு தூய்மையான ஒரு விபூதின்றது எனக்கு புரிஞ்சிச்சு. சுத்தமான ஆர்கானிக் விபூதி இங்கே கிடைக்குதுங்க. அதால் தான் விநாயகருக்கு அபிஷேகம் அர்ச்சனை பண்ணுறாங்க. போனீங்கன்னா அந்த விபூதியை கண்டிப்பாக கொஞ்சம் ஒரு சின்ன பேப்பரில் மடித்து எடுத்துகிட்டு வாங்க. வீட்டில் இல்லை எப்போல்லாம் மனசு கஷ்டமாக இருக்கோ இல்லை ஏதாவது ஒரு முக்கியமான காரியங்களுக்கு போகிறீங்களா இந்த விபூதியை நெத்தியில் இட்டுட்டு போங்க. அதே மாதிரி இங்கே சுற்றி நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்கங்க. அங்கே போய் உட்காந்து ஒரு 5 நிமிஷம் நான் கண்ணை மூடிட்டு உட்காந்துருந்தேன். ஒரு ஸ்டீலெலாம் பெஞ்ச் போட்டிருக்காங்க வெளியில் உள்ள நுழைவாயிலே. சாமி தரிசனம் முடிச்சுட்டு கண்ணை மூடிட்டு இருந்தேன். ஒரு கிராமத்து சூழ்நிலையில் ஒரு மாதிரி எல்லா முக்கால்வாசி கோயில்கள் பார்த்திங்கன்னா கிராமத்தில் தான் இருக்கும். பட் இங்கே பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக பக்காவாக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. அந்த ரோட்ஸ் எல்லாம் அவ்வளோ ஒரு ப்ராடாக, பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ்லாம் அவ்வளோ நல்லா அருமையாக இருக்குது. அருமையான கோயில். அங்கே உட்காந்தாவே ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நமக்கு கிடைக்குது. விநாயகர் என் கூட பேசுகிற மாதிரியே எனக்கு ஒரு ஏன்னா நான் விநாயகரோட ஃபேனுங்க சின்ன வயசுலேருந்து. அதனால் எனக்கு அவர் பார்த்துட்டு வந்தது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது. அவர் என் கூட பேசுகிற மாதிரி இருந்தது. ஒரு வழியாக உனக்கு வரத்துக்கு இப்போ தான் என் டைம் கிடச்சிச்சான்ற மாதிரி கேட்ட மாதிரியும் இருந்தது. பட் ரொம்ப பிளஸ்டாக ஃபீல் பண்ணுறோம் நாங்கள் நேற்று போயிட்டு வந்ததுலேருந்து. நன்றி, வணக்கம். அப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க, உங்களுக்கும் நிறைய பேருக்கு பிள்ளையார்பட்டி விநாயகருக்கும் உங்களுக்கும் நிறைய சைல்ட்ஹுட் மெமரிஸ் இருக்கும். அப்படி ஏதாவது இருந்தால் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேன். நன்றி.